இந்த ஷோல பிரபல கொரியன் இயக்குனர் போம் ஜுங்கா இயக்கத்துல ராபர்ட் பெட்டிசன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மிக்கி 17. இந்த படம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 2054ஆம் ஆண்டு நிப்பிள்ஹெய்ம் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு மனிதர்கள் பேஷிப் மூலமா போறாங்க. அந்த கிரகத்துல மனிதர்கள் உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக மிக்கி அப்படிங்கிற ஒரு இளைஞனை ஒரு சோதனை எலி மாதிரி அந்த கிரகத்துக்குள்ள அனுப்புறாங்க. அவனுக்கு உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இறந்து போறான். குளோனிங் முறையில மீண்டும் பிரிண்டிங் செஞ்சு அவனை உயிர்ப்பிக்கிறாங்க. மீண்டும் அந்த கிரகத்துக்குள்ள அனுப்புறாங்க. அவன் மீண்டும் இறந்து போறான். இதே மாதிரி திரும்ப திரும்ப குளோனிங் பண்ணி அந்த கிரகத்துக்கு அனுப்புறாங்க. அவன் மீண்டும் மீண்டும் இறந்து போறான். 17வது முறை குளோனிங் ஆகி பிரிண்டிங் ஆகும்போது அந்த கிரகத்துக்கு போறதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு அந்த கிரகத்துல போய் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. அப்படி தேடும்போது இந்த மிக்கி 17 அப்படிங்கிற அந்த குளோனிங் இருக்கு இல்லையா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா வேற்று கிரக உயிரினம் ஒரு மிகப்பெரிய புழு கிட்ட சிக்கிறான். அப்படி சிக்கிறதுக்கு பிறகு அந்த வேற்று கிரக உயிரினம் எதுவுமே பண்ணாம அவனை மீண்டும் வெளியே கொண்டு வந்து விட்டுருது. அவன் பேஷிப்புக்குள்ள திரும்ப வரும்போது 18வது குளோனிங் மிக்கி வந்து உள்ள இருக்கிறான். அப்போ அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகிறான். அப்ப அந்த 2 குளோனிங்ல யார் கடைசியா உயிரோடு இருக்காங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிரகத்துல மனிதர்கள் உயிர் வாழக்கூடிய வழி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை.